இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அலிநகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர்தான் 25 வயது பெண் மைதிலி தாக்கூர். இன்றைய தேதிக்கு இவர்தான் பீகாரின் இளம் சட்டமன்ற உறுப்பினர். அதைவிட பெரிய விஷயம் என்னவென்றால் 21ஆம் நூற்றாண்டில் பிறந்த இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பெயர் பதித்துள்ளார். இதன் மூலம் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் எழுதாத சட்டமாக இருந்த ஒரு தலைமுறை தடையை அவர் உடைத்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக சமூக ஊடகங்களில் பிரபலமான முகமாக இருந்து வரும் நாட்டுப்புற பாடகியான மைதிலி தாக்கூர் அக்டோபரில் பாஜகவில் இணைந்த ஒரே நாளில் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர். தேர்தலில் 84,915 வாக்குகள் பெற்று வெற்றியும் பெற்றார். அரசியலில் புதிய முகமாக இருந்தாலும் அலிநகரின் மகள் என்ற அடையாளத்துடன் மக்களுக்கு சேவை செய்வதே தனது குறிக்கோள் என மைதிலி கூறுகிறார். இந்நிலையில் யார் இந்த மைதிலி என இணையவாசிகள் தேடியதில் அஜித்குமாரின் விசுவாசம் படத்தில் இடம்பெற்ற கண்ணான கண்ணே பாடலை கடந்த 2020 மைதிலி பாடி வெளியிட்டிருந்த வீடியோ அவர்களின் கண்ணில் பட்டுள்ளது. இந்த வீடியோ தற்போது வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. சமூக வலைத்தளங்களில் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்ற டிஜிட்டல் நாட்டுப்புற கலைஞர் என்ற நிலையில் இருந்து அரசியல் நம்பிக்கை நட்சத்திரமாக மைதிலி உருவாகியுள்ளார். சூரியகோடி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா.